நேரு அவர்கள் ஒரு இன்டர்வியூல உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது எனக்கு 1000 ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த நில வரம்பு சட்டம் கொண்டு வந்தப்ப 1000 ஏக்கர்லாம் வச்சக்கூடாது, சரிங்களா? ஆஸ் பர் லா வச்சக்கூடாது. அது கூட தெரியாம அந்த அமைச்சர் வந்து எனக்கு 1000 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது, அவங்க ஊர் சைடு அந்த லால்குடி சுத்தி எங்கேயோ தென்னந்தோப்பு, 800 ஏக்கர் நெல் சாகுபடி செய்யறது இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100 குதிரைகள் இருக்கு அவர்கிட்ட. இதெல்லாம் அவரு வந்து ஒரு இன்டர்வியூஸ்ல சொன்னதுதான். அப்போ ஒரு 100 குதிரை, அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, வெளிநாடு வாழ் ஜெர்சி பர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு அது 10 லிட்டர் 12 லிட்டர் எல்லாம் கறக்குமா. அந்த மாதிரி மாடுகளே ஒரு 100 மாடுகள் வச்சிருக்காராம், சரிங்களா? அதுக்கப்புறம் நெப்போலியன் வந்து அமெரிக்கால வந்து விவசாயம் பண்றாருல, அதுல இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது, நேரு அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அவரே தான் பல இடங்கள்ல வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, சரிங்களா? ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி அஃபிடவிட் ஃபைல் பண்றப்ப மட்டும் எனக்கு சொத்தே இல்லை, சொந்த காசே இல்லை, நல்ல வேலைக்கு எனக்கு சொந்தமா புள்ள குட்டி கூட இல்லைன்னு இவங்க எழுதி கொடுக்காம இருக்கிறத பத்தி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே ஒழிய, அது அந்த அஃபிடவிட் ஃபைல் பண்றதுல இவங்க சொல்றது எல்லாமே பொய் 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 மட்டுமே, அவ்வளவுதான். இப்ப முதல்வர் கையில வந்து வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்குதுன்னா நம்புறோம். ஒருவேளை அவர் வந்து காசு, இப்ப நீங்க எல்லாம் வந்து 100% ஜிபேவே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பர்ஸை திறந்தா ஒரு 100 ரூபாய் காசு இருக்குமா? இருக்காது. ஆனா அதுக்காக உங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கு. அப்ப நீங்க வந்து எல்லாம் ஜிபேலயே யூஸ் பண்ற ஜெனரேஷன் இல்லையா? அந்த மாதிரி வந்து இவர்களுக்கு வந்து முதல்வருக்கு வந்து எங்கேயும் போய் கடைக்கு போய் அவரை நம்ம வீட்டு அப்பா, சாதாரண வீட்டு அப்பாவா போய் வரும்போது, வேலை முடிச்சுட்டு வரும்போது 2 தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை இட்லி மாவு பாக்கெட்லாம் வாங்கிட்டு வர வேண்டிய தலையெழுத்து அவருக்கு இல்ல இல்ல. அப்ப அவர் எதுக்கு கையில காசு வச்சுக்கணும்? இப்ப அந்த அம்மா கிட்ட துர்கா மாட்ட 30,000 40,000 தான் காசு இருக்குது அப்படின்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு பாஸ்.